ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விஜய் கேட்ரேக். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற எங்களோட எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் சளி இருமலுக்கான ஹோம் ரெமடிஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிளைமேட்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ குழந்தைங்களுக்குலாம் ஈஸியாக கோல்டு எல்லாம் இருமல் எல்லாமே வந்துடுது. ஸோ அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது கற்பூரவள்ளி இலை. இதை வச்சு தான் நான் இப்போ அந்த கஷாயம் செய்ய போகிறேன். இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 இலை எடுத்து நான் அதை செய்ய போகிறேன். நார்மலாக இந்த கற்பூரவள்ளி நம்ம எல்லா இடத்துலையுமே நமக்கு கிடைக்கும். இது நம்ம இந்த காம்பு இதை அப்படியே நட்டு வச்சா கூட இது நல்லா வளர்ந்து வந்துடும். இந்த கஷாயத்தை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 1 மாதத்துக்கு அப்புறம் எல்லா குழந்தைங்களுக்குமே நம்ம கொடுக்கலாம். இதை பெரியவங்க கூட இந்த கஷாயத்தை சாப்பிட்லாம். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம 5 இலை எடுத்து வச்சுருந்தோம்ல, இதை நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணிடுங்க. இதை நம்ம இப்போ விளக்கில் நல்லா ஹீட் பண்ணி எடுக்க போகிறோம். இது மாதிரி நம்ம நில விளக்கு வீட்டில் நம்ம சாமி கும்பிட்றோம்ல, அந்த விளக்கை வச்சு பண்ணுங்கள். இது நம்ம கேஸ்லலாம் வச்சு இதை பண்ணிடக்கூடாது. அப்படி இல்லை விறகடுப்பு இருக்குல்ல, அதில் கூட நம்ம ஹீட் பண்ணி பண்ணலாம். இப்போ நம்ம கற்பூரவள்ளி இலையை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விளக்கில் இப்படி காமிச்சு 4 பக்கமும் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக திருப்பி காமிச்சு நல்லா ஹீட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு இது கையில் இதாகும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் அந்த இடுக்கிலாம் சொல்லுவோம்ல, அதுமாரி அதில் வச்சு கூட இந்த மாதிரி இதில் இப்படி நம்ம பிடிச்சி கூட 2 சைடும் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இது ஈஸியாக நமக்கு கையில் எதுவும் ஹீட் சூடுபடாமல் இருக்கும் உங்களுக்கு. இது மாதிரி ஃபுல்லாக ஹீட் பண்ணிக்கோங்க. ரெண்டு பக்கமும் திருப்பி காமிச்சு நல்லா ஹீட் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா இலையோட கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக. பாருங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது. இது குழந்தைங்களுக்கு நல்லா ரிலீஃப் கொடுக்கும். சளி பிரச்சனையிலேருந்து சீக்கிரமாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃபாக இருக்கும். இப்போ நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதை நம்ம சாறு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இலையில நல்லா கலர் டிஃப்ரென்ஸ் தெரியுது உங்களுக்கு. முன்னாடி நல்லா டார்க் க்ரீனாக இருந்துச்சு. இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம இது சாறு புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு இலை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு இலையை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு 2 கையை வச்சு இப்படி நல்லா அதக்கி இப்படி எடுத்தீங்க அப்படின்னா சாறு நல்லா வரும் உங்களுக்கு. இப்படி அதக்குனீங்க அப்படின்னா இதுலேருந்து சாறு உங்களுக்கு வரும். சாறு வந்திருக்கு பாருங்கள். இது மாதிரி நம்ம எல்லா இலையுமே எடுத்து சாறு எடுத்துக்கலாம். இந்த இலையை எப்பொழுதுமே நம்ம ஹீட் பண்ணி தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். அப்படியே பச்சையாக நம்ம சரி எடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இது பண்ணிடக்கூடாது. சாறு பிழிஞ்சு கொடுத்துடக்கூடாது.
இப்போ நம்ம சாறு பிழிஞ்சு எடுத்தாச்சு. நமக்கு 5 இலைக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ சாறு வந்திருக்கு. நான் இப்போ வந்து கை குழந்தைக்கு தான் நம்ம கொடுக்க போகிறோம். இது கை குழந்தைக்கு கொடுக்கும்போது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா 30 நாள், அதாவது 1 மாதம் கழித்து தான் நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம் குழந்தைங்களுக்கு. இப்போ நான் இதை வந்து ஒரு பாலாடையில் ஊற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு. இதிலே வந்து இந்த அளவு பார்த்துக்கோங்க. இந்த அளவு தான் வந்து நம்ம வந்து அதை 3 மாத குழந்தையிலேருந்து இந்த அளவு கொடுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து 2 மாத குழந்தைக்கு கொடுக்க போகிறீங்க, இல்லை அது கம்மியாக அப்படி அதாவது 1 மாதத்துக்கு கொடுக்கக்கூடாது, அதுக்கப்புறம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இதிலே 4ஆ இந்த அளவில் வந்து பாதிக்கு 4ஆ பாதி பங்கெடுத்து கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. இப்போ 1 வயசுக்கு மேலே 2 வயசு அப்படின்னாலே நம்ம ஒரு சங்கு இந்த இது ஃபுல்லாகவே நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஈஸியாக வந்து சளி இருமலை குணப்படுத்திடும். இப்போ நம்ம கிளைமேட்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த கிளைமேட் சீசனுக்கு பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பெரியவங்கலேருந்து எல்லாருமே இந்த கஷாயத்தை நம்ம குடிக்கலாம். 2 நாளாக என்னோடய குழந்தைக்கு வந்து கோல்டு. ஸோ அதனால தான் இந்த ரெமெடியை நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ரெமெடியை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 1 டே கொடுத்துட்டு அப்படிலாம் விட்டுறக்கூடாது. கண்டினியூவாக தொடர்ந்து ஒரு 3 டேஸ் அது போல் கொடுங்க. இது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் அதுமாரி 3 வேளையுமே இந்த ரெமெடியை கொடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இந்த ரெமெடியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.